தூத்துக்குடியில் டாஸ்மாக் கடை ஊழியர்களிடம் இரும்பு கம்பியை ரவுடி ஒருவன் காட்டி மிரட்டி சுமார் 2000 ரூபாய் மதிப்பிலான மதுபான பாட்டில்களை அள்ளி செல்லும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாநகரில் 2ஆம் கேட் அருகே மையப்பகுதியில் அமைந்துள்ளது அரசு மதுபான கடை ஒன்று. இந்த மதுபான கடையில் நேற்று மாலை பொழுதில் மதுபான திட்டங்களிலிருந்து மதுபானங்களை லாரியில் இறக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஜனவரி மாதம் இதேபோன்று இந்த கடையில் டாஸ்மாக் ஊழியர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி ஜேம்ஸ் சுமார் 5000 மதிப்பிலான மதுபாட்டிகளை எடுத்துச் சென்றுள்ள சம்பவம் குறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கப்படாததை தொடர்ந்து தற்போது இதுபோன்ற சம்பவம் தொடர்ந்து நடந்து வருகிறது. தூத்துக்குடி அரசு மதுபான கடையில் பணிபுரியும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே காவல்துறை இந்த விஷயத்தில் தலையிட்டு ரவுடி ஜேம்ஸை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த சிசிடிவி காட்சி இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.